மார்னிங் ஆல். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிட் சாட். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகேங்களா? அந்த சென்டர் என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த I4C அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டர் வந்துட்டு ஒர்க் சென்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, GitHub அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அந்த பிளாட்ஃபார்மை they have directed that platform to remove repositories hosting BitChat. ஓகேங்களா? ரைட். அப்ப இதுல எதுவுமே நம்மளுக்கு புரியல. கரெக்டா? ரைட். BitChat அப்படிங்கிறது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ரைட். இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு புதுசா வருது. ஓகேங்களா? இப்பதான் ரீசெண்டா they have created வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அதை புதுசா கிரியேட் பண்ணோம்னா இதுக்கு கோடிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ரைட். அந்த சோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா? இத ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். அந்த இடம் தான் எது GitHub அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படி நம்ம போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா யூஆர் ஸ்டோரிங் இட் இன் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அண்ட் டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரியேவும் GitHub அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெபாசிட்டரி அப்படின்னாலே இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம்னு அர்த்தம். டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், லைப்ரரி எப்படியா சொல்றோம். லைப்ரரியில வந்துட்டு நம்மளுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாமே கிடைக்குதா? ஸோ இட்ஸ் டைப் ஆஃப் ரெபாசிட்டரி. ஓகேங்களா? ஸோ ரெபாசிட்டரி அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த GitHub அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெபாசிட்டரி இருக்கு. அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு வேணுங்கிற முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோர்ஸ் கோடு இருக்கு இல்லையா? அந்த கோடிங் வந்துட்டு அதுல போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதை வச்சு டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் ஆப்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ டெவலப்பர்ஸ் காமனா வந்துட்டு லைக் சேட் பண்ணி அவங்களோட சோர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இது GitHub. ஓகேங்களா? அந்த GitHubல இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கோடை வந்துட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது எது ரிலேட்டட் அப்படின்னா இந்த BitChat அப்படிங்கிறது ரிலேட்டட். ஓகேவா? ரைட். BitChatனா என்ன அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த BitChatோட சோர்ஸ் கோடு இருக்கு இல்லையா? அதை இந்த ரெபாசிட்டரியில இருந்து, அதாவது GitHubோட ரெபாசிட்டரியில இருந்து யூ ஹேவ் டு ரிமூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ யாரோ டெவலப் பண்ணியிருக்காங்க, GitHub அதை வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட்டா அந்த மெசேஜிங் ஆப் வந்துட்டு என்ன பண்ணும், அது ரிலேட்டட் கோடிங்கே ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஆன்லைன்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா வேர் போஸ்டிங் சம்திங், அந்த போஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கன்னு சோஷியல் மீடியால சொன்னா ஓகே. பட் ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷனையே வந்துட்டு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கா? ஓகேவா? தென் அதே மாதிரி என்ன செக்ஷன்ஸ் கீழே அதை பண்றாங்க? ஓகே, ஸோ அண்டர் வாட் செக்ஷன்ஸ் தே ஹேவ் திஸ் ரைட்? அது போக இந்த BitChatனா என்ன, ஏன் கவர்மெண்ட்டுக்கு அந்த கன்சர்ன்? ஓகேங்களா? அதான் பார்க்க போறோம். ரைட். BitChat அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட் பியர் டு பியர் மெசேஜிங் அப்ளிகேஷன். ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ மெசேஜிங் ஆப். எப்படி நம்ம வாட்ஸ்அப் கூட சொல்ல முடியாது, பர்டிகுலரா நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி அனுப்புறோம்? ரைட். நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் வேணுமா? இல்ல. ரைட்டா? சிக்னல்ஸ், மொபைல் டவர்ஸ் இருந்தா போதும், சிக்னல் வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். யூ டோன்ட் வாண்ட் இன்டர்நெட் ஃபார் தட். ரைட்டா? இப்போ அதே மாதிரியே ப்ளூடூத் டிவைசஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், போட்டோஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் மூலமா தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ரைட்டா? மொபைல் ஃபோன் டு ஃபோன் இதெல்லாம் பண்ணுவோம். ரைட்டா? அப்ப இந்த மொபைல் போன்ல ப்ளூடூத் நீங்க யூஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் தேவையா? தேவையில்ல. சிக்னல் தேவையா? தேவையில்ல. ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருந்தா போதுமானது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி மெசேஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் எது, இந்த BitChat. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது பர்சன் ஏ. ஓகேங்களா? அவங்க தே ஆர் சென்டிங் மெசேஜ் டு பர்சன் எஃப். ஓகேங்களா? இப்போ இவங்களும் ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்காங்க, இவங்களும் ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ்ல நிறைய பேர் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் பி, ஹேவ் சி, டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. இப்ப ப்ளூடூத்துக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா? ரைட். ஒரு 1 மீட்டர் வரைக்கும் தான் அந்த ப்ளூடூத் ஒர்க் ஆகும். ரைட். அதுக்கு மேல ஒர்க் ஆகாது. ஸோ கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர் இல்லாட்டி பக்கத்துல எப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ரைட். ஸோ அது கிட்ட இருக்கணும். ரைட். ஷுட் பி வித் இன் த ரேஞ்ச். ஒருவேளை இந்த ப்ளூடூத் வந்துட்டு வித் த ரேஞ்ச் இல்லாம தூரமா இருக்காங்க. ரைட்டா? இப்ப நம்ம ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணணும், பக்கத்து பில்டிங்ல இருக்காங்கன்னு வச்சுப்போம். இங்க இருந்து எப்படி அவங்களுக்கு சென்ட் பண்றது, மெசேஜை அனுப்ப முடியாது. அப்ப இந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னா பர்சன் ஏல இருந்து எஃப்க்கு அனுப்புறதுக்கு இட் வில் ஹாப் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ். இது எல்லாமே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருக்க டிவைஸ். ஓகேங்களா? இப்ப இவங்க எல்லாருமே ஒரு நெட்வொர்க் ஆயிடுறாங்க. இதுக்கு பேரு மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். மெஷ் நெட்வொர்க்.
ஓகேவா? எல்லாரும் ப்ளூடூத் வச்சிருக்காங்க. நவ் தே ஆர் அண்டர் அ நெட்வொர்க். உங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா, இந்த வேனு, லேனு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ டிவைஸ வந்துட்டு என்ன பண்ணுவோம்? இன்டர் கனெக்டடா வச்சிருப்போம். இப்ப ஒரு வைஃபை கனெக்ஷன் அப்படின்னா, வைஃபைக்குலாம் முன்னாடி இதெல்லாம் ரைட்டா? நம்ம வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு லேண்ட்லைன் ஃபோன் மூலமா குடுத்துருப்போம். கரெக்ட்டா அந்த அந்த கம்ப்யூட்டர் சென்டர்னா, அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்க எல்லாத்துக்குமே அது கனெக்டடா இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள கனெக்டடா இருக்கும் இல்லையா? அதே மாதிரியேவும் இதுவும் எப்படின்னா, இந்த பெர்சன் ஏல இருந்து எஃப்க்கு மெசேஜ் போறது, ஹி இஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்ச். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, ஏல இருந்து பிக்கு போகும். பில இருந்து சிக்கு போகும். சில இருந்து எஃப். இன்கேஸ் இந்த பிக்கு போயிருச்சு. சி பெர்சன் வந்துட்டு ப்ளூடூத்த ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணும்? இல இருந்து எஃப்க்கு போயிட்டு, எஃப்ல இருந்து டிக்கு போய், டில இருந்து எஃப். சாரி ஈக்கு போயிட்டு டில இருந்து எஃப். ஓகே? சோ மீன்ஸ் இஃப் ஒன் ரூட் இஸ் பிளாக்ட், யூ கேன் யூஸ் அதர் ரூட்ஸ். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்? இன்டர்நெட் எடுக்கிறோம். வி ஆர் செண்டிங் மெசேஜ். ஓகேங்களா? சோ நம்ம வந்துட்டு இன்னொரு ஒரு பெர்சனுக்கு வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறேன். இப்ப நான் அனுப்புறப்ப அந்த நான் மெசேஜ என்கிரிப்ட்ல தான் போகுது இல்லையா? நான் அனுப்புற மெசேஜ் அவங்களோட ஃபோன்ல தான் ரிசீவ் ஆகுது. இதுக்கு ரூட்ஸ் நெறைய இருக்கும். சர்வர் மூலமா போகுது. சோ டிஃபரெண்ட் சர்வர்ஸ், டிஃபரெண்ட் ரூட்ஸ். அது சர்வர்ஸ். இப்ப இதுக்கு பதிலா இது என்னது? டிவைஸஸ்ல ஹாப் பண்ணி போகுது. இப்ப நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா, என்னோட மெசேஜ் இவங்களோட டிவைஸ்க்கு போயிட்டு, இவங்க டிவைஸ்ல இருந்து அங்க ஃபார்வர்ட் ஆயி, அங்க இருந்து அங்க ஃபார்வர்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது என்னது? ப்ளூடூத். அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். சோ இதுல என்ன அப்படின்னா, வெதர் திஸ் 2 பெர்சன்ஸ் இப்ப நான் அவங்களுக்கு அனுப்புறேன். இவங்க டிவைஸ்க்கு போகுதுன்னா, இவங்க டிவைஸ்ல வந்துட்டு இவங்களால அந்த மெசேஜ வாசிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, நோ. ஓகேவா? சோ என்னோட மெசேஜ் அவங்க டிவைஸ்க்கு அனுப்புறேன்னா, அவங்க கிட்டக்க மட்டும் தான் இந்த என்கிரிப்ஷன் கீ இருக்கும். நான் அனுப்புற மெசேஜ் அவங்க ஃபோன்ல மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சோ இதுக்கு நடுவுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஓப்பன் பண்ண முடியாது. பட் தே நோ தே ரிசீவ்ட் அ மெசேஜ். அந்த மெசேஜ் வருது, அது ஃபார்வர்ட் ஆகுது. ஆனா என்ன பண்ண முடியாது அவங்களால? ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியாது. நாட் இன் அ ரீடபிள் ஃபார்ம். ஓகேங்களா? ரைட். இது செகண்ட். தென் என்ன அப்டின்னா, இப்ப இது நான் அனுப்புறேன் இல்லையா? சோ இந்த அனுப்புறத ட்ரேஸ் பண்றது கஷ்டம். பிகாஸ் இட் இஸ் ஹாப்பிங் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டூ அனதர் இல்லையா? ட்ரேசிங் இஸ் பிட் டிஃபிகல்ட். அண்ட் இது நீங்க அனுப்புறதுக்கு யூ டோன்ட் வாண்ட் சிம் கார்ட்ஸ். ஓகேங்களா? மொபைல் நெட்வொர்க்ஸ் கிடையாது, டவர் கிடையாது. இது எதுவுமே தேவையில்ல. அப்படி இருக்கிறப்ப இட்ஸ் வெரி சீக்ரெட்டிவ். ரைட்டா? ரொம்ப அனானிமஸா யார் வேணாலும் யாருக்குனாலும் எதனாலும் அனுப்பலாம். ரைட்? இத யாருனால கவர்ன் பண்ண முடியாது? கவர்ன்மெண்டால ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா யூசுவலா கவர்ன்மெண்ட் எப்படி ட்ராக் பண்ணுவாங்க? நம்ம மூவிஸ்லலாம் பார்த்திருப்போம் இல்லையா? கடைசியா அந்த சிக்னல் வந்துட்டு அவங்க ஃபோன்ல இருந்து இந்த சிக்னல் இந்த டவருக்கு போயிருக்கு. அப்ப இந்த ரேடியஸ்க்குள்ள தான் அவங்க இருக்காங்க. வி வில் ட்ராக் இட் லைக் இட். அந்த மாரி இல்ல இப்ப. சிக்னலே இல்ல. எப்படி அப்புறம் கண்டுபிடிக்கிறது அவங்கள? ரைட்? சோ இதான் பிரச்சனை. இல்ல அப்டின்னா, ஐபி அட்ரஸ ட்ரேஸ் பண்ணி, ரைட்டா? அத வச்சு கண்டுபிடிப்போம். சர்வீஸ் புரவைடர் என்னங்கிறத வச்சு கண்டுபிடிப்போம். இது எதுவுமே இல்ல அப்டின்னா, ஹவ் கேன் யூ ஐடென்டிஃபை தட் பெர்சன்? ரைட்டா? சோ ரொம்ப ஒரு சீக்ரெட்டிவான திங்கா இருக்கா? சோ இதனால இது வந்துட்டு நம்மளுக்கு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஆர் லாட். ஓகேவா? அதனால கவர்ன்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? யூ ஹேவ் டூ ரிமூவ் தட் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இதான் கன்டென்ட். பாருங்க டீசென்ட்ரலைஸ்ட் பியர் டு பியர் அப்படின்னாலே ஈக்குவல்ஸ். ஓகேங்களா? ரைட்? உங்களோட இப்ப உங்க ஃப்ரெண்ட் அப்படி பக்கத்துல இருக்காங்களா? யூ ஆர் பியர். ஓகேங்களா? சோ பியர் டு பியர் மெசேஜிங் அப்ளிகேஷன் தட் ஆப்பரேட்ஸ் ஓவர் ப்ளூடூத் மெஷ் நெட்வொர்க்ஸ். மெஷ்னா என்னது? லைக் எவ்ரி ஒன் இஸ் கனெக்டட். ஓகேங்களா? ரைட்? வித்தவுட் ரெக்வயரிங் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. அண்ட் யூ டோன்ட் வாண்ட் சர்வர், ஃபோன் நம்பர், சிம் கார்ட்ஸ், நோ ரெஜிஸ்ட்ரேஷன், நத்திங். ஓகேங்களா? இத மெசேஜுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ளூடூத் மெஷ் நெட்வொர்க்ங்கிறது இது மெசேஜுக்கான பிளாட்ஃபார்ம். பிட்சாட் அப்படிங்கிறது. பட் எல்லாமே மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு லைட்டு ஓகேங்களா? இல்ல ஒரு ஃபோனு, டோர் லாக் பண்றது. இத கூட நம்ம என்ன பண்ணோம்? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு இருக்கு இப்ப. ஓகேங்களா? சோ நீங்க வந்துட்டு இப்படி வீட்டுக்குள்ள போனதுமேவும், நீங்க வந்துட்டு இப்ப அலெக்ஸா ப்ளே சாங் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப அதே மாரி நம்ம நம்ம வீட்டுக்கிட்டக்கே என்ன பண்ணலாம்? இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். க்ளோஸ் த கர்டைன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட் எல்லாத்துலயும் கனெக்ட் ஆயிருக்கும். க்ளோஸ் த கர்டைன் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்டைன் க்ளோஸ் ஆகும். ரைட்? சோ இந்த மாரி எல்லா திங்ஸுமே வந்துட்டு கனெக்டடா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? வி ஆர் யூசிங் இன்டர்நெட். ஹியர் வி ஆர் யூசிங் ப்ளூடூத். ஓகேங்களா? ப்ளூடூத் கனெக்டடா இருந்துச்சு அப்படின்னா, ப்ளூடூத் மூலமாவே என்ன பண்ணிக்கலாம்? லைட்ட ஆன் பண்றது, ஆஃப் பண்றது. உங்களோட ரிஸ்ட் வாட்ச் இருக்கு இல்லையா? லைக் ஃபாஸ்ட் ட்ராக் இந்த மாரி வாட்ச் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸ்மார்ட் வாட்ச் என்ன பண்ணுது? இட் இஸ் ட்ராக்கிங் யுவர் அ லைக் இம்பல்ஸ். ஓகேங்களா? ரைட்? சோ பல்ஸ் ரேட்ட வந்து ட்ராக் பண்ணுது. ட்ராக் பண்ணி என்ன பண்ணுது? உங்களோட ஃபோனுக்கு வந்துட்டு அனுப்புது. நவ் இட்ஸ் அ ப்ளூடூத் நெட்வொர்க். ஓகேவா? இதே மாரி தான். நவ் உங்களோட வாட்ச் இருக்கு இல்லையா? அந்த வாட்ச் வந்துட்டு இட்ஸ் அ லோ எனர்ஜி ப்ளூடூத் லோ எனர்ஜி டிவைஸ். ஓகேங்களா? அது அளவான பேட்டரிய தான் யூஸ் பண்ணிக்குது. அதனால தான் என்னது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அது யூஸ் பண்றீங்க. டைரக்ட்டா ஒரு ஒரு தடவ சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, 1 வீக் இட் வில் பி தேர்.
ஸோ இட்ஸ் லோ எனர்ஜி டிவைஸ். அந்த மாதிரி லோ எனர்ஜி டிவைசஸ்ல ப்ளூடூத் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டிவைஸ் எதனாலும் வி கேன் கனெக்ட் த்ரூ திஸ் ப்ளூடூத் மெஷ் நெட்வொர்க். ஓகேங்களா? அதுல மெசேஜிங் ஆப் தான் என்னது பிட்சாட். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுவாங்க, த பியர்ஸ் வில் ரிலே த மெசேஜ், வாங்கி அனுப்பி விடுறாங்க. ரிலே கேம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க, அது தூக்கிட்டு திரும்ப இன்னொருத்தவங்க ஓடுவாங்க. ஸோ ரிலே. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து இட் இஸ் பாசிங். ஓகே, ரிலே த மெசேஜ். ஸோ த்ரூ மல்டிபிள் intermediary devices extending communication beyond direct bluetooth range. Okay, direct bluetooth range இல்லாம extend ஆகி நம்ம சென்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே, so it functions as a client and relay node. எது ஒவ்வொரு டிவைஸுமே நடுவுல நம்ம கனெக்ட் பண்ணிருக்க டிவைசஸ் வந்துட்டு கிளைண்ட் மாதிரி, பிகாஸ் they are receiving client திரும்பவும் என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. ஓகேவா? ஸோ கிளைண்ட் அண்ட் ரிலே நோட் அப்படின்னு சொல்றோம் அந்த நடுவுல இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ரைட். இது எப்பெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் அப்ப. இன்டர்நெட் ஷட் டவுன் கவர்மெண்ட் எதுக்கு பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் நடக்கிறப்ப பர்டிகுலரா. ஓகேங்களா? ஸோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ், வயலன்ஸ், ரயாட்ஸ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்ப அந்த டைம்ல போய் இந்த மாதிரி தனியா அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டிவ் மெசேஜிங் ஆப் இருந்து கவர்மெண்டால ட்ராக் பண்ணவே முடியல அப்படின்னா எவ்வளவு கஷ்டம். ரைட். ஸோ அதனால தென் அது போக இதோட யூசஸ்னு பாருங்க. இட் கேன் பி யூஸ்டு டியூரிங் டிசாஸ்டர்ஸ். நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, டவர் வந்துட்டு விழுந்துருது, கட் ஆயிருது, சிக்னல் இல்ல, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அந்த டைம்ல வி கேன் யூஸ் திஸ். ரைட்டா? ஸோ இதுக்கு அட்வான்டேஜஸும் இருக்கு. ரைட். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், எமர்ஜென்சி அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ கேன் யூஸ் இட் டூரிங் ப்ரொடெஸ்ட், இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் அதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ் இப்போ நம்ம சொன்ன அதே தான். ஓகேங்களா? இந்த லோ எனர்ஜி டிவைஸை வச்சு வந்துட்டு யூஸ் பண்றது. இப்ப I4C என்ன சொல்லியிருக்காங்க, they have given order to remove that because it is affecting பப்ளிக் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அப்ப இந்த மாதிரி பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு எங்க இருந்து வருது? ஓகேங்களா? அது பார்த்தோம்னா அண்டர் செக்ஷன் 79 ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஐடி ஆக்ட் 2000. ஓகேங்களா? ஸோ 2 செக்ஷன் இருக்கு இதுல. ஒன்னு வந்து இந்த 79 செக்ஷன் ஒன்னு, இன்னொன்னு வந்து 69A அப்படிங்கிற செக்ஷன் ஒன்னு. 2 செக்ஷன் இம்பார்ட்டன்ட் செக்ஷன், ரெண்டுமே கம்ஸ் அண்டர் ஐடி ஆக்ட். ஓகே, ரைட். இந்த 69A அப்படிங்கிற செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் திஸ் செக்ஷன், இது வந்து சிஆர்பிசி சிபிசி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஐடி ஆக்ட் கீழே வரக்கூடிய ஒரு செக்ஷன். ஐடி ஆக்ட் இப்ப வரைக்கும் இருக்கு. ஓகே, சிஆர்பிசி சிபிசின்னு எடுத்தாதான் அது மாறிடுச்சு, பிஎன்எஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஐடி ஆக்ட் செக்ஷன் 69A படி கவர்மெண்ட் ஹஸ் த அத்தாரிட்டி டு பிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம பாக்குறோம் இல்லையா யூஸ்வலா, அதாவது போஸ்டிங் போடுறாங்க, அதை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வி ஆர் இன்ஃபார்மிங் இல்லையா? ஸோ அது எதுல வந்துருது? செக்ஷன் 69A வந்துருது. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டு பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் டு ஆன்லைன் இன்ஃபர்மேஷன். இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் ப்ரொடெஸ்ட் அப்ப சொல்றாங்கன்னா அதை டேக் டவுன் பண்றதுக்கான உரிமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு எங்க இருந்து வருது, அந்த பவர் எங்க இருந்து வருது? அண்டர் செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட். ஓகேங்களா? அதுவேவும் 79 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்டர் செக்ஷன் 79. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்மீடியரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்களா, அதாவது யாருன்னா இப்ப சோஷியல் மீடியாஸ். ஓகேங்களா? இப்போ ஃபேஸ்புக் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஓகே, போஸ்ட் பண்றவங்க யாரோ, பாக்குறவங்க யாரோ. ஓகே, நடுவில் இது என்ன பண்ணுது? எய்டு மட்டும் தான் பண்ணுது. நவ் தேர் தேர்ட் பார்ட்டி இன்டர்மீடியரிஸ். ரைட்டா? இப்போ இந்த இன்டர்மீடியரிஸ் அவங்க எதையும் போஸ்ட் பண்ணல, சம்ஒன் எல்ஸ் இஸ் போஸ்டிங். அப்ப அந்த சம்ஒன் எல்ஸ் தான் யாரு? நம்மளுக்கு குற்றவாளி. ரைட்டா? ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஹேட் ஸ்பீச் போட்டாங்க ஒரு கம்யூனிட்டிக்காக இன்ஸ்டா. அது வந்துட்டு இன்சைட் பண்ணி நிறைய பேர் வயலன்ஸுக்கு தூண்டி போய் சண்டை வந்துருது. இப்ப யாரு குற்றவாளி? நம்மளுக்கு ஹூ போஸ்டட் தட். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல இன்டர்மீடியரி யாரு? ஃபேஸ்புக். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்னா இந்த இடத்துல ஃபேஸ்புக். இப்ப இந்த ஃபேஸ்புக்கை வந்துட்டு இப்ப இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல தான் போஸ்ட் ஆயிருச்சு அப்படின்றதுக்காக அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக் வந்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அவன் யாரோ போட்டான், நான் வந்துட்டு ஒரு எய்டு பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம், என்னை இப்போ நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த ப்ரொடெக்ஷன் கம்ஸ் அண்டர் செக்ஷன் 79. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த செக்ஷன் 79 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இன்டர்மீடியரி பிளாட்ஃபார்ம்ஸ் தே ஆர் இம்யூன். ஓகே, அவங்க வந்துட்டு அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு போடுறதுக்கெல்லாம் அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது 79. ஓகே, 79(3) அப்படிங்கிறது எதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன். ஓகே, 79 provides safe harbor protection to intermediaries. ஓகேங்களா? shielding them from liability for third party content under specified conditions. ஓகேங்களா? அதாவது வேற ஒருத்தவங்க போட்டதுக்கு இவங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது எது? செக்ஷன் 79. ஓகேங்களா? இந்த 79
3 என்ன சொல்றாங்க, அதாவது தே ஹேவ் டு டேக் இட், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த GitHubல இருந்து தே நீட் டு ரிமூவ் திஸ். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணல அப்படின்னா யூ வில் பி சப்ஜெக்டட் டு ப்ராசிக்யூஷன் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? ரைட். அதுவும் நாட் ஜஸ்ட் ப்ராசிக்யூஷன், கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப கிரிமினல் ப்ராசிக்யூஷன்றது பெருசு. ஓகே. அப்படி எப்படி கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லலாம்? ஓகேவா? அதுக்கு தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு அத சொல்றதுக்கான ரைட்ஸ் எங்க இருந்ததுன்னா 79(3)ல. ஏன்னா 79ல அவங்களுக்கு அந்த புரொடெக்ஷன் இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க சொல்றாங்க? ஓகே. இந்த 79(3)ல பாத்தீங்க அப்படின்னா, இஃப் இட் ஃபெயில்ஸ் டு ரிமூவ் த அன்லாஃபுல் மெட்டீரியல் ஆஃப்டர் ரிசீவிங் நாலேட்ஜ் ஆர் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரிமூவ் பண்ணல அப்படின்னா, இப்ப என்ன பண்ணலாம், நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேவா? அதுதான் இந்த 79(b). ஓகேங்களா? இதெல்லாம் இந்த செக்ஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். எல்லா செக்ஷன்ஸ்லாம் எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. பட் நம்மளுக்கு இப்ப இந்த ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, சோசியல் மீடியாஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ யார் மேல சி வி ஆர் டெல்லிங் தெம் தே ஆர் லையபிள் ஃபார் கன்டென்ட்ஸ். எடுக்கல அப்டின்னா உங்கள தான் கேள்வி கேட்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவங்க வந்துட்டு நாங்க இவ்ளோ மில்லியன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. நாங்க எப்படி அதெல்லாம் சர்ச் பண்றது? அப்டின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாரி எல்லாம் வந்துச்சு அப்டின்னா, அத படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பிரிலிம்ஸ்லலாம் வராது. மெயின்ஸ் கன்டென்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செக்ஷன் 79ன்றது சேஃப் ஹார்பர். 79(3) அப்படிங்கிறது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடான மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா, அதை ரிமூவ் பண்ணல அப்படின்னா, தே ஃபெயில் டு ரிமூவ் அப்படின்னா கவர்மெண்ட் கேன் டேக் ஆக்ஷன். ஓகேவா? 69 அப்படின்றது எது? கவர்மெண்ட் கேன் பிளாக் த என்டிட்டி. ஓகேங்களா? பிளாக் த வெப்சைட்ஸ். அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னது? 69A. ரைட். ஸோ இந்த ஆர்டர் என்ன பண்ணிருக்காங்க? லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் கிரிட்டிசைஸ்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி இது வந்துட்டு பொட்டன்ஷியல், நீங்க வந்து என்ன சொல்றோம்? பொட்டன்ஷியல் மிஸ்யூஸ் இருக்கு. அதாவது இது மிஸ்யூஸ் ஆயிருச்சுன்னு சொல்ல கிடையாது. இப்படி ஒண்ண நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா, நாளைக்கு இது மிஸ்யூஸ் பண்ணப்படும். அதனால நீங்க அத ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் மிஸ்யூஸ். அப்ப இன்னும் மிஸ்யூஸ் ஆகலைல. பொட்டன்ஷியல் இருக்குன்னு தானே சொல்றோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லலாம்? அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. So possibility of future misuse cannot by itself constitute a lawful basis for prohibiting a communication platform. ரைட்டா? அதுவே வந்துட்டு, அதாவது பாசிபிலிட்டி இருக்குன்றதுக்காக நீங்க அது வந்துட்டு ஒரு லீகலான ஒரு வேலிட் பாயிண்டா எடுத்து அதனால ப்ராஹிபிட் பண்ணுங்க அந்த ஆப்ன்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்கா? லைக் பிளாட்ஃபார்ம்ஸ், லைக் எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த தனியா ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் இல்ல. தென் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தே நீட் டு டூ திஸ். ஓகே, தே ஹேவ் டு கம்ப்ளை வித்தின் 3 ஹவர்ஸ். அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அதை எடுத்துடணும். 3 மணி நேரத்துக்குள்ள எடுக்கலைனாலும் பிரச்சனை. ஓகேங்களா? அண்ட் தே ஹேவ் ஆல்சோ சைட்டட் தட் தே ரிசீவ்ட் இன்ஃபர்மேஷன் டியூரிங் நைட். ஓகேங்களா? நைட் கொடுத்து இதை 3 மணி நேரத்துல எடுன்னு சொன்னா எப்படி? போதுமான அளவுக்கு டைமும் கொடுக்கல அப்படிங்கிறதே சொல்றாங்க. ஸோ இட் மே அஃபெக்ட் யுவர் பிரைவசி, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் இன்னோவேஷன். ஏன்னா புது வெப்சைட் இது இப்பதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ரைட்டா? அப்ப அதையும் வந்துட்டு பாதிக்குது. நெக்ஸ்ட் நேத்தே இது பார்த்தோம் தானே, அனுராதா பசின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு டைம் பார்த்தோம். அனுராதா பசின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஷட் டவுன் பாக்குறப்ப பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட். ரைட். அப்ப அந்த கேஸ் 2 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கேஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல கண்டென்ட் மறந்தாலும் பரவாயில்ல, அந்த கேஸ் நேம் இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். சோ இந்த கேஸ் ஆக்சுவலா எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அனுராதா பசின் கேஸ் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்நெட் ஷட் டவுன் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தப்போ கொண்டு வராங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த இன்டர்நெட் ஷட் டவுனுக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதுதான் இந்த கேஸ். ஓகேங்களா? ரைட். அப்ப அந்த கேஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்நெட் ஷட் டவுன்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா, யூ ஷுட் அப்ளை என்னது? ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரைட். ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் இந்த இடத்துல என்னன்னா, வெதர் இட் இஸ் நெசசரி ஆர் நாட். ஓகேங்களா? ரைட். சோ இட் இஸ் a லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர். ஓகேங்களா? கடைசியா நம்மளுக்கு இதான் இருக்கா, வேற சான்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதை விட்டா எங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது, லீஸ்ட் மெஷரே இதுதான் அப்படின்னா ஓகே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தென் நெசசிட்டி இருக்கா, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லி அது ஆமா இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கரெக்ட் தான், லெஜிட்டிமேட்டா இருக்கும் ரீசன் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், we can bring internet shutdowns. ஓகேங்களா? அதை சொன்னது எது? இந்த
அனுராதா பெசின் வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ரைட், யூனியன் ஆஃப் இந்தியா, ரைட், யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஓகேங்களா? இல்லாட்டி நீங்க சும்மா வந்துட்டு அனுராதா பசின் கேஸ்ன்னு போட்டாலே போதும். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த அனுராதா பசின் கேஸ்ன்றது எது ரிலேட்டட் டு இன்டர்நெட் ஷட் டவுன். இப்பதான் அந்த இன்டர்நெட் ஷட் டவுன் ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப அப்படின்றப்ப இந்த இது படிச்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்ரரி யூஸா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஸோ ப்ரொலாங்டு இன்டெஃபனைட் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, லெஜிட்டிமேட் காசு இருந்தா மட்டும்தான் அதை வந்துட்டு அப்ளை பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இன்டர்நெட் ஷட் டவுன் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? யூ நீட் டு பப்ளிஷ் தட். நாங்க பண்ண போறோம்ன்றத இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணாம திடீர்னு கொண்டு வரதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதுல சொல்லியிருப்பாங்க? இந்த அனுராதா பசின் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த I4C, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்கு. எதுக்காக இருக்கு? டு காம்பேட் சைபர் கிரைம். ஓகேங்களா? ரைட். ஸோ I4C. இது இல்லாம CERT-IN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஓகேங்களா? ரைட். CERT-IN அப்படிங்கிறது என்னன்னா லைக் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியாவோடது. ஓகேங்களா? ரைட். அதான் CERT-IN அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த CERT-IN எப்போ வருவாங்க அப்படின்னா ஒரு சைபர் அட்டாக் நடந்துருச்சு. ஓகேங்களா? நடந்த உடனே சம்மோன் ஹேஸ் டு கம் அண்ட் ரெஸ்பாண்ட் இல்லையா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு சைபர் அட்டாக் நடந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ எய்ம்ஸ்ல சைபர் அட்டாக் பண்ணா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓகேங்களா? டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணிட்டாங்க, ஐ மீன் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஹேக்கிங் பண்ணிட்டாங்க. இப்போ ஹேக் பண்ணா அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ஸோ ஜென்ரலான ஒரு பாப்புலேஷன் பேசிஸ், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போறாங்க, போல, என்ன டிசீசஸ் லாட் ஆஃப் ப்ரெவலன்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு மருந்து நம்ம மாத்தி கொடுத்தா எத்தனை பேர் சாவாங்க, இப்படிலாம் கால்குலேட் பண்ணலாமா? ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஹேக்கிங், அதாவது டு நோ யோர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால ஹெல்த் அப்படிங்கிறதுமே கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ரைட். ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஹியூமன் ரிசோர்சஸ். அதனால அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹேக்கிங் வந்துட்டு நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நடந்த உடனே ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா அந்த CERT-IN அப்படிங்கிற டீம் தான் உள்ள வருவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம எங்க ஏதாவது பெரிய ஒரு TCSல வந்துட்டு ஒரு ஹேக்கிங் நடந்துச்சு அப்படின்னாலும் அவங்க தான் வருவாங்க. ஓகே, சோ பெரிய இன்ஃப்ராஸ் எதுவா இருந்தாலும் யாருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். CERT-IN டீமுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். மேண்டட்ரி. ஓகேங்களா? அது இல்லாம சைபர் கிரைம்ல இருந்து பிரிவென்ட் பண்றதுக்கு, ஓகே, தென் அதர் வாட்சிங், மானிட்டரிங் பண்றது, இந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? அந்த I4C வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்க 2 பேருக்கு இதான் டிஃபரன்ஸ். ஓகே, காம்பேட் சைபர் கிரைம். ஸோ தென் தே சர்வ் அஸ் அ பிளாட்ஃபார்ம். கோஆர்டினேஷன் குடுக்குறாங்க அதர் மினிஸ்ட்ரீஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே. ஓகே. ஸோ மேனேஜஸ் அ சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு போர்ட்டல். ஓகேங்களா? சைபர் கிரைம் ரிலேட்டடா நீங்க என்ன பண்ண போறீங்க? ரிப்போர்ட் பண்ண எப்படி போலீஸ்ல போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம்? அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்டல மேனேஜ் பண்றது யாரு? I4C. ஓகேவா? தென் கெப்பாசிட்டி பில்டிங், ஃபாரன்சிக் சப்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு அவங்க குடுப்பாங்க. அதாவது சைபர் ஃபாரன்சிக் சப்போர்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீகல் பப்ளிஷிங் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா சிம்பிளா அந்த கண்டென்ட் சொல்றேன். யூ ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். ஓகேங்களா? இந்த இது மட்டும். ஸோ இந்த பப்ளிஷிங் சிஸ்டம்னா என்னன்னா இப்போ லைக் வி ஹேவ் லாட் ஆஃப் லாஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், எக்கச்சக்கமா இருக்கு, ரூல்ஸ், ரைட்டா? நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணா என்ன பண்ணணும்? வி நீட் டு கோ ஃபார் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ரைட்டா? கான்ஸ்டிடியூஷன் இருந்தா ஈஸி. கான்ஸ்டிடியூஷன் போட்டா நம்மளுக்கு எல்லாமே வந்துருது. ஓகே, அது ரொம்ப ஆர்கனைஸ்டா கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஓகேங்களா? எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்படி இருக்கா? இல்ல, நிறைய லாஸ் இருக்குது. அந்த லா வேணும்னா அந்த லா ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? நம்ம அந்த வெப்சைட்ல போய் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் சிட்டிசன்ஸ் டு நோ அபவுட் த லாஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், எவ்ரிதிங் அண்ட் வெதர் இட் இஸ் இன் பிரசன்ஸ் ஆர் நாட். நான் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? தெரியாது நம்மளுக்கு சில நேரத்துல. ரைட்டா? சில லாஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொண்டு பாஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இட் டுக் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் RT இன்ஃபர்மேஷன் போட்டு உங்களுக்கு கிடைச்சது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருக்கு. ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் ஜட்ஜஸ் இவங்க எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றப்ப லாஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா இந்த பப்ளிஷிங் கவர்மெண்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்றது வந்துட்டு லேகிங்கா இருக்கு. ஓகே, ஸோ இஃப் தேர் பப்ளிஷ் எப்ப பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க? அதை வந்துட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வெல்கம் ஃபார் சிட்டிசன்ஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி ஒண்ணு இருக்கானே நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ரைட்டா? ரைட்.
ஸோ இப்ப அது என்னைக்கு வந்து அத நம்ம நோட் பண்ணி, என்னைக்கு அத அப்ளை பண்ணி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தெரியறது கிடையாது. தென் அபார்ட் ஃப்ரம் தட் கெசட் ஆஃப் இந்தியா, கெசட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கெசட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கெசட்ல எல்லா லாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கெசட்ல. இட்ஸ் இன் அ பிடிஎஃப் ஃபார்மேட். ஓகேங்களா? ரைட். யூ கான்ட் ஆல்டர், கான்ட் டூ எனிதிங். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கிறப்ப இட் இஸ் டிஃபிகல்ட் டு காப்பி பேஸ்ட். ஓகேங்களா? ரைட். தென் ஈஸியா ஒரு செக்ஷன்ல போய் இப்படி கிளிக் பண்ணா அந்த செக்ஷனுக்கு கீழ போகுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரைட்டா? சோ இப்ப இதனால என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்லயே கவர்ன்மெண்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியா மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பப்ளிஷிங் சிஸ்டம் இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ பப்ளிஷ் பண்ணக்கூடிய சிஸ்டம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஆர்டிகிள். ஓகேங்களா? இதுல வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா? காப்பி பேஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். தென் இதுல ப்ரொப்ரியேட்டரி ஃபாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ப்ரொப்ரியேட்டரி ஃபாண்ட்ஸ் அப்படின்னா, அதாவது நம்ம பார்க்குறோம்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன், ரைட்டா? ஏரியல் இந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சில ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டைஸ்டு ஃபார்ம்ஸா இருக்கும். அந்த ஃபாண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த ஃபாண்ட்ட அவங்களே ஓனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றோம்? இந்த ப்ரொப்ரியேட்டட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கஸ்டமைஸ்டு ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, காப்பி பேஸ்ட் பண்றது அப்படின்றது அந்த ஃபாண்ட்ஸ்ல டிஃபிகல்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ற டாக்குமெண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி ரைட். தென் பர்ட்டிகுலர்லி ரீஜனல் லாங்குவேஜ். ரைட்டா? சோ தமிழ் இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ்ல போறப்ப அத காப்பி பேஸ்ட் பண்றது கஷ்டம். தென் அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ட நீங்க வெரிஃபை பண்ணனும்னா தேடணும். எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுவே அந்த இண்டெக்ஸ் பேஜ்லயே இண்டெக்ஸிங் போடுறதுலயே வந்துட்டு இப்படி ஒண்ணு கிளிக் பண்ணது கரெக்ட்டா அந்த பேஜ்க்கு மூவ் ஆன் ஆயி போயிருச்சுன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ரைட். அதனால தான் என்ன சொல்றாங்க, இத அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அப்கிரேட் பண்றதுக்கு வேற எங்க? ஓகேங்களா? சோ வேற ஏதாவது இடத்துல இந்த மாதிரியானது கொண்டு வந்திருக்காங்களா? அப்படின்னு கேட்டா, சோ அக்கோமா டோசோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபார்மேட் ஓகேங்களா? இத வந்துட்டு என்ன பண்றாங்க, நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஓகே. சோ இது வந்துட்டு இட்ஸ் லைக் எ பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? உங்களோட லாஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே இதுல அப்லோட் பண்ணி, அதுவே என்ன பண்ணிரும், கிளாசிஃபை பண்ணி, செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு குடுத்துரும். ஓகேவா? சோ உலகத்துல இருக்கிற எல்லாருமே இதே பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியோடதையும் நம்மளுக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ எல்லாருமே யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகே. சில கண்ட்ரீஸ்ல ஆப்பிரிக்கால இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. தென் ஆப்பிரிக்கால அது இல்லாம தனியா தே ஹேவ் தேர் ஓன் ஓப்பன் சோர்ஸ் லீகல் பப்ளிஷிங் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? தனியா இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அத காப்பி அத வச்சு ஓப்பன் சோர்ஸ்னாலே என்னது, கோடிங் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பனா இருக்குது. யாருக்கு வேணும்னா அவங்க யார் வேணாலும் அத எடுத்துக்கலாம். அத எடுத்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க யுனைட்டட் ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு அதாவது பப்ளிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே. தென் யுனைட்டட் கிங்டம்லயும் அதே மாரி யூஸ் பண்றாங்க. சோ இது என்ன அப்டின்னா, இந்த லாஸ் இது எல்லாமே ப்ராப்பரா அலைன்டா, கிளாசிஃபைடா நம்மளுக்கு இருக்கும். போனா வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா? சோ அந்த மாரி இல்ல, ஏன் இல்ல? அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தாச்சு. இந்த மாரி வேற எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா, இருக்கு. அதுக்கான 2 எக்ஸாம்பிள். அவ்வளோதான். இதோட இந்த கன்டென்ட் ஓவர். ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசாம் ஃப்ளட்டிங். ரீசென்ட்லி அசாம்ல வந்துட்டு ஃப்ளட்டிங் நடந்து நெறைய பேர் வந்துட்டு லாஸ்ட் தேர் லைஃப்ஸ். 60 பீப்பிள் லாஸ்ட் தேர் லைஃப். 7 லேக் பீப்பிள் அஃபெக்டட். ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து மோஸ்ட் சிவியர் ஃப்ளட் அசாம்ல வந்ததுலயே அன்பிரசிடென்டட் அப்படின்னா என்னது, இது வரைக்கும் காணாத அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரொம்ப பயங்கரமான ஃப்ளட். ஓகே. ரைட். ஸோ இது எதனால வந்துச்சு? இதுல ஒரு நம்மளுக்கு ஜியோகிராஃபில வரும், டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் 2லயுமே ரிலேட்டட் தான். ஓகே. சரி காசஸ் பார்ப்போம். காசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா ட்ரிபியூட்டரிஸ் ஓவர் ஃப்ளட் ஆயிருச்சு. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா ஓவர் ஃப்ளட் கிடையாது. அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன ஆயிருச்சு? ஃப்ளட்டிங் ஜாஸ்தியானதுனால, இப்ப ரிவரைன் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ யூசுவலா உங்களுக்கு ரிவர் வந்துட்டு இந்த லெவல்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் லேண்ட். ஓகேவா? இந்த சைடும் லேண்ட். ஓகே. இது வந்துட்டு ரிவர். ஓகேவா? ரிவரோட வாட்டரே இவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. யூசுவலா ரிவர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஒரு பண்டு மாரி இப்படி இறங்கி இருக்கும். மேக்ஸிமம் டைம்ஸ் ஓகே. இறங்கி இருக்கும். கீழ தான் ரிவர் ஓடிட்டு இருக்கும். எரோஷன் நடந்து நடந்து என்ன ஆயிரும்? அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு கீழ போயிரும். ஓகேங்களா? ரைட்.
இப்ப இப்படிதான் ஃப்ளட்டிங் நடந்துட்டு இருக்கும். யூசுவலா ரிவர் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் ஓடிட்டு இருக்கும். இப்ப இது சைடுல இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர் பேங்க்ஸ் ரைட்டா? இப்ப இந்த ரிவர் வந்துட்டு நார்மலா ஓடிட்டு இருக்கிற ரேஞ்ச் இது. ஃப்ளட்டிங் ஆகுறப்ப என்ன ஆகும்? வெளியில வந்துரும் பேங்க்க விட்டு. ஓகேங்களா? சோ பேங்க்க விட்டு வெளியில வர்றப்ப தான் என்ன ஆகுது அது? நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட்? அவ்வளவுதான். அததான் ரிவரைன் ஃப்ளட்டிங் சொல்றோம். சோ யூசுவலா போகக்கூடிய ரேஞ்ச் இது. இதுல இருந்து என்ன ஆயிருது? ஓவர் ஃப்ளட்டிங் ஆகுறப்ப வெளியில வந்துட்டு அது வந்துருது. பேங்க்க விட்டு வெளியில வருது. அது ரிவரைன் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். தென் அது போக வேற எதுலயாவது ஃப்ளட்டிங் வருமா அப்படின்னு கேட்டா, நெறைய டைப்ஸ் இருக்கு அதுல. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ஒரு டைப். இந்த ரிவரின்ல ஏன் வாட்டர் ஜாஸ்தியா போகுது? ரிவர் இருக்கு. ரிவர்ல இப்ப ஏன் வாட்டர் ஜாஸ்தியா போனதுனால இட் லெட் டூ ஃப்ளட். ஏன் வாட்டர் ஜாஸ்தியா போகுது? டேம் ஓப்பன் பண்ணி விடுறது. வெரி குட். ஓகே. டேம் ஓப்பன் பண்றது. தென் ரெயின்ஃபால் அதிகமா இருக்கிறது. ஓகேங்களா? வெரி குட். ஓகே. சோ இப்ப மேக்ஸிமம் இந்த 2 ரீசன். இது இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு நேத்து அந்த டெர்ம் ஒரு தடவ பார்த்திருந்தோம் இல்லைங்களா? அது ஓகேங்களா? அது ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். சோ இந்த மாரியான காரணங்கள்னால என்ன ஆகும்? ஃப்ளட் வந்துட்டு வரும். ஏன்னா இது எல்லாமே ரீசன்ஸ் தான். ரைட்? டிசாஸ்டர் அப்படிங்கிறது இப்ப இத எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசாஸ்டர் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த லொகேஷன். ஓகேங்களா? இப்ப ஆளே இல்லாத ஒரு ஐலேண்ட். அந்த ஐலேண்ட்ல வந்துட்டு வல்கனிக் எரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப அது டிசாஸ்டர்ன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே அந்த வல்கானிக் எரப்ஷன் நடந்துட்டு இருக்கிற பிளேஸ்லயேவும் கீழ மக்கள் குடியிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு பேர் என்னது? டிசாஸ்டர். ஓகேங்களா? ஆளே இல்லாத ஒரு ஐலேண்ட்ல சுனாமி வந்தா தட் இஸ் நாட் அ டிசாஸ்டர். மக்கள அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா தான் என்னது? டிசாஸ்டர். சோ வென் த ரிஸ்க் இஸ் ஹை. ஓகேங்களா? பீப்பிள் ஆர் அஃபெக்டட். அப்பதான் அதுக்கு பேரு டிசாஸ்டர். அதுவரைக்கும் இட்ஸ் அ நேச்சுரல் பினாமினா. ஓகேங்களா? நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்? அதே மாரி தான் இங்கயும். ஃப்ளட் வந்துட்டு நம்மளுக்கு காசு ஆகுதுன்னா, ஆக்சுவலா அது என்னது? அது ஆக்சுவலி நம்மளுக்கு டிசாஸ்டரே கிடையாது. உண்மைய சொல்லப்போனா என்னது? அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். திடீர்னு மழை பெய்யும். மழை பெஞ்சா ஆறு வந்துட்டு அதிகமா ஓடும். அது நார்மலான ப்ராசஸ். அது இயற்கை. ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப என்ன ஆயிருச்சு? அது நம்மள அஃபெக்ட் பண்ணிருச்சு. இப்ப இது நம்மளுக்கு ப்ராப்ளம். ஓகேவா? ரைட். சோ அப்ப அந்த ஃப்ளட்டிங்க்கு ரீசன் என்னலாம் சொன்னோம் இப்ப? ஒண்ணு வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபால் நடக்குது அப்படின்னா, அது ஒண்ணு. ஓகேங்களா? தென் செகண்ட் ரீசன் என்னது? டேம் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ டேம் திடீர்னு ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரினா அது ஒண்ணு. ஓகே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ். ஓகேங்களா? ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிறதுனா, சோ 2 டைப்ஸ் இருக்கு ஃப்ளட்லயே. ஒரு ஃப்ளட் வந்துட்டு பொறுமையா வர்றது. ஓகேங்களா? டெய்லி டெய்லி கன்டென்ட் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வந்து ஊருக்குள்ள தண்ணி வருது. இது ஒரு டைப். 2வது டைப் என்னது? திடீர்னு வெள்ளம். ஓகேங்களா? ஃபிளாஷ் ஃப்ளட். அந்த வெள்ளத்தால என்ன ஆகும்? டேம் எல்லாம் உடையும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. டேம் உடையுது பார்த்தீங்களா? அப்ப என்ன ஆகுது? நெறைய தண்ணி திடீர்னு எங்க இருந்தோ வந்து டேம உடைச்சுட்டு போயிரும். அப்படி திடீர்னு வர அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட்டா இருக்கும். ரைட்? பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்றோம்? ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் வர்றதுக்கு ரீசன்ஸ் என்னலாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்ற ஈவென்ட். அது இந்த இந்த ஒரு வேர்ட் மட்டும் இதுல இருக்காது. ஓகேங்களா? கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா மழை தான். மழை பட் இட் இஸ் அதாவது ஹெவி ரெயின்ஃபால் பட் இட் அக்கர்ட் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு 1 ஹார்க்குள்ள 4 இன்ச்சுக்கு மேல மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? வித்தின் 1 ஹார் ஓகேங்களா? 100 மில்லிமீட்டருக்கு மேல ரெயின்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் டெர்ம்ட் அஸ் கிளவுட் பர்ஸ்ட். இல்ல அப்படின்னா என்னது? அப்படியே கொட்டிட்டு போயிரும்னு சொல்லுவோம் இல்லையா? மழை ரைட்? அந்த மாதிரி ஓகேங்களா? அது என்னன்னு சொல்றோம்? கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாரி கிளவுட் பர்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாரியான ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். தென் அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு கிளேஷியல் வந்துட்டு கிளேஷியர் இருக்கு இல்லையா? அந்த கிளேஷியல் வந்துட்டு திடீர்னு இப்படி உடைஞ்சு டம்முன்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரிவருக்குள்ள. என்ன ஆகும்? உடைஞ்சு இருந்தது இட் வில் காஸ் திஸ் லைக் அப்ரைஸ் இல்லையா? ரைட்? அது காஸ் பண்ணும் இல்லையா? அந்த மூவ்மெண்ட் டிஸ்டர்பன்ஸ்னால நம்மளுக்கு ஃப்ளட் வரும். ஏன்னா சின்னதா கொஞ்சோண்டு பீஸா விழுந்தா பிரச்சனை இல்ல. ரைட்டா? பெரிய கிளேஷியர் அப்படியே உள்ள விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அது ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா? அதனால நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? சோ அது வந்துட்டு ஃபிளாஷ் ஃப்ளட் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ரைட். இது எல்லாமே நம்மளுக்கு எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஹிமாலயன் ஏரியாஸ்ல நடக்கும். ஓகே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஹை ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் வில் கிரியேட் லேண்ட்ஸ்லைட். ஓகேவா? ரைட். இப்ப கன்டென்ட் பார்ப்போம். ஸோ ஹெவி ரெயின்ஃபால். ஸோ 8, 9 ஹார்ஸா நம்மளுக்கு 137 மில்லிமீட்டருக்கு ரெயின்ஃபால் விழுந்திருக்கு. ஸோ அதனால நெறைய பக்கத்துல நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துல வந்து அதிகமான மழை பெஞ்சதுனால அசாம்ல ஃப்ளட்டிங் வந்து ஓகேங்களா? அதே மாரி அசாம் பார்த்தீங்க அப்டின்னா, அசாம் வந்துட்டு இட்ஸ் அ பிளெயின் ஏரியா. ஓகே. ஸோ சுத்தியும் மலை.
கீழ எப்படி இருக்கு? பிளெயின். ஓகேங்களா? அப்படி பிரம்மபுத்திரா வர்றது ஃபுல்லாவே எந்த ரீஜன்? அசாம் ஏரியா. ஓகேங்களா? கம்ப்ளீட்லி பிளெயின் ஏரியா. ஓகே. அப்ப பிளெயின் ஏரியால நல்லா நம்மளுக்கு மலை மாரி இருக்கு அப்படின்னா, வேலி நல்லா டீப்பா இருக்கும். ரைட்டா? அப்ப அதுல ஆறு ஓடுறப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ரைட்? அதுவே பிளெயின் ஏரியாவா இருந்தா என்ன பண்ணும்? அப்படி வாட்டர் ஸ்பில் ஓவர் ஆயிரும். ஓகேங்களா? சோ அது ஒரு இஷ்யூ. அதனால எப்பயுமே இந்த ஃப்ளட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பிளெயின் ஏரியாஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ரைட். தென் 2வது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன ரீசன்ஸ்லாம் ஃப்ளட்டுக்கு சொல்லிட்டோமா? இது இல்லாம இந்த அசாம் ரீஜன்ல ஃப்ளட் வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது ரிவரோட கோர்ஸ். சரிங்களா? பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தீங்கன்னா, ஜெனரலாவே இந்த ரிவர் அதோடைய கோர்ஸ மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப சும்மா ஒண்ணும் இல்ல. நீங்க தண்ணி ஊத்தி விடுறீங்க. தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பைப் வச்சு தண்ணிய ஓப்பன் பண்ணி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரே பாத்துல தான் போகுமா? போகாது. ஓகேங்களா? கொஞ்சம் குழி இருக்கு அப்படின்னா, அந்த கிரேடியன்ட்ட பொறுத்து அது ஒரு பாத்துல போகும். ஓகேங்களா? ரைட்? அதுவேவும் ஃப்ளாட் ஏரியாவா இருக்கு. அப்ப எப்படி போகும்? சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ தட் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த ரிவர் கோர்ஸ அது மாத்திட்டே இருக்கிறப்ப, ஃப்ளட்டிங் வரப்ப என்ன ஆயிரும்? டக்குனு ரிவர் கோர்ஸ் மாறிரும். அப்படியே வெளில தண்ணி வந்துரும். ஓகேங்களா? அந்த மாரி கோர்ஸ் போகுது இல்லையா? ஒரே ஒரே ரிவர். ஒரே ஒரு ரிவர் மட்டும் தான் போகுது. ஓகேங்களா? ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் போகுது. இந்த சேனலு கோர்ஸ மாத்துது அப்படிங்கிறது ஒண்ணு. தென் அதே இது போயிட்டு இருக்கிறப்ப நடுவுல ஒரு கல் இருக்கு. பெருசா ஒரு கல் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த கல்ல நடுவுல வச்சா என்ன ஆகும் இந்த ரிவர்? ஸ்ப்ளிட் ஆயி போகுமா? இதே மாரி அங்கங்க இருந்துச்சுன்னா, ஸ்ப்ளிட் ஆயி போகும். ஓகேங்களா? சோ தட் இஸ் நோன் அஸ் பிரைடட் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம தலைமுடி பின்றோம் இல்லையா? பிரைடடா இருக்கு. அதாவது தனித்தனியா இப்படி ஸ்ப்ளிட் ஆயி இருக்கும். ஓகேவா? இந்த மாரி ரிவர் எப்படி இருக்கு நம்மளுக்கு? ஸ்ப்ளிட் ஆயி போகும். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்றோம்? பிரைடட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாரி பிரைடட் சேனல் இருந்துச்சு அப்படின்னாலும், ஃப்ளட் வர்றது ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். ஸோ அசாம்ல ஃப்ரீக்வென்ட் ஃப்ளட் வர்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். தென் பிரம்மபுத்திரால அதிகமான வாட்டர் வந்துட்டு இருந்ததுனால, பேக் ஃப்ளோ ஆகல. ஸோ புரொலாங்க்டு ரிவர் ஃப்ளட்டிங் இருக்கு. ஓகே. தென் இன்னும் இன்னும் இந்த ஃப்ளட் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன? ஓகேங்களா? ஸோ என்விரான்மென்டல் டிகிரடேஷன்ஸ், டிஃபாரஸ்டேஷன். அப்ப டிஃபாரஸ்டேஷன் பண்ணா என்னது? அந்த சாயில்ல அந்த மழை வெள்ளம் வர்றது பிரச்சனை இல்ல. அந்த வெள்ள தண்ணி என்ன ஆகணும்? இட் நீட் டூ ரெசீட். ஓகேங்களா? மழை இன்னைக்கு நல்லா பெய்யறப்ப அஃப்கோர்ஸ் ரோட்ல தண்ணி ஜாஸ்தியா இருக்கும். பட் கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி உள்ள போகணும் இல்லையா? ரைட்? இட் நீட்ஸ் டூ ரெசீட். அந்த ரெசீட் நடக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கு என்ன தேவ? அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கணும். யூசுவலாவே கிரவுண்டுக்குள்ள அது பெனிட்ரேட் ஆயி போயிரும். அது இல்லாம அந்த கிரவுண்ட் பெனிட்ரேஷன ஜாஸ்திப்படுத்தி விடுறது யாரு நம்மளுக்கு? பிளான்ட்ஸ், ட்ரீஸ். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணிய உரியிறாங்க நல்லா. ஓகே. அதே மாரி சாயில பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லன்னா என்ன ஆயிரும்? அந்த சாயிலையும் சேர்த்து மழை தண்ணி அடிச்சுட்டு போயிரும். ஓகேங்களா? அப்ப எரோஷன். அப்ப இந்த மாரியான ரீசன்ஸ். தென் அபார்ட் ஃப்ரம் தட் லைக் அன்சயன்டிஃபிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ப்ராப்பரான ஏரியால இல்லாம, ஃப்ரீக்வென்ட் ஃப்ளட் வர்ற ஏரியால போயிட்டு நம்ம டேம கட்டி வச்சோம் அப்டின்னா, அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? பாப்புலேஷன் ஃப்ளட் வர்ற ஏரியால அதிகமான அவங்கள லொகேஷன் கரெக்ட்டா பேங்க்ஸ் பக்கத்துல பெருசு பெருசா பில்டிங் கட்டி வச்சா, அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? சோ இந்த மாரி ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ் தான் என்ன பண்ணுது நமக்கு இந்த டிசாஸ்டர இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுது. ஓகேங்களா? சோ அதுதான் நான் அசாம் ஃப்ளட்டிங். ரீட் பண்ணிக்கோங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நம்ம சொல்லியிருந்தோமா? ஏற்கனவே சொல்ட்டோமா? இல்ல. ஓகே. சோ சிம்பிளா ஒரே மட்டும் சொல்லிர்றேன். இன்டர்னல் செக்யூரிட்டில உங்களுக்கு அது எப்படி வரும்? அதுல பாத்துக்கலாம். So Indus Water Treaty. So this treaty is signed between India and Pakistan in 1960. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இண்டஸ் ரிவர் பேசின் இருக்கு இல்லையா? ரிவர் சிஸ்டம். இந்த ரிவர் சிஸ்டத்துல இப்ப பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது ஒரு ரிவர். ரிவர் சிஸ்டம் அப்படின்றதுனா லோஹித், திகாங், சுபன்ஸ்ரீ இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணுவோம். அது ரிவர் சிஸ்டம். யமுனா பார்த்தோம் இல்லையா? கென், பெட்வா, யமுனா இதெல்லாம் எங்க போய் சேருது? கங்கால போய் சேருது. அப்ப அது கங்காவோட ரிவர் சிஸ்டம். ஓகே. அதே மாதிரியும் இண்டஸ் வாட்டருக்கு வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இண்டஸ் பேசினை குறிக்குது. ஓகேங்களா? இந்த இண்டஸ் ரிவர்ல நம்மளுக்கு மேஜரா எந்த இருந்து போகுது? ஸோ இண்டஸ் ரிவர் இஸ் ஃப்ளோயிங். ஓகேங்களா? எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்தியால இருந்து வருது உங்களுக்கு. ஓகேவா? ரைட்? ஸோ உங்களுக்கு மான்சரோவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இந்த இண்டஸ் ஃப்ளோ ஆகி வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியால பாதி ஃப்ளோ ஆயிட்டு ரிமைனிங் இட் கோஸ் த்ரூ பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இந்த சைடுல இருந்து ட்ரிபியூட்டரிஸ் ஜாயின் ஆகுது ரைட் சைடுல. லெஃப்ட் சைடு ட்ரிபியூட்டரிஸ்லாம் எங்க இருந்து வரும் அப்ப அதுக்கு? இந்தியால இருந்து வருது. ஓகேங்களா? ரைட்? இது இண்டஸ் ரிவர். இந்த பக்கம் அந்த அந்த இந்த இமேஜ்ல அது இல்ல. ஓகே. இந்த சைடு நம்மளுக்கு அதே மாரி ரிவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து வருது. நோ ப்ராப்ளம்.
இந்த சைட்ல இந்த ரிவர்ஸ் எல்லாம் எங்க இருந்து போகுது? இட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் இந்தியா. அப்ப அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் யாரு? இந்தியா. ஓகேங்களா? சோ தே ஹேவ் லாட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா? அப்ப அவங்க பாட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு தண்ணி விடாம போயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகே. 1960ல இட் இஸ் புரோக்கர்டு பை வேர்ல்ட் பேங்க். ஓகேங்களா? அது போக பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனும் இதுல வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அது பிரகாரம் போத் ஸ்டேட்ஸ் ஹேவ் டு எக்ஸ்சேஞ்ச் டேட்டாஸ். ஓகேங்களா? என்ன நம்ம வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், மழை எவ்வளவு விழுகுது, அங்க பிரிசிபிடேஷன் இவ்வளவு விழுகுது, அப்பனா அவங்க ஊருக்கு சீக்கிரமா வெள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு, வார்னிங்ஸ் குடுக்குறது, ஓகேவா? ரெயின்ஃபால் டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஓகே. அபார்ட் ஃப்ரம் தட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே. சோ 2 சைடுமே வாட்டர் அலோகேஷன்லாம் இருக்கு. நான் டீப்பா இப்ப எடுக்கல. ஓகேங்களா? அதெல்லாம் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ரைட். சோ இந்த 2 பேருக்குமே வாட்டர் அலோகேஷன்றது இவ்ளோ இருக்கும். சோ இந்த ட்ரீட்டியே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த வாட்டர் இஸ் அலோகேட்டட் டு பாகிஸ்தான். 20% ஆஃப் வாட்டர் இஸ் அலோகேட்டட் டு இந்தியா. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஓகே. சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்டின்னா யூ ஆர் கோயிங் டு டிவைட் த 6 ரிவர்ஸ் இன்டு 2 பார்ட்ஸ். ஓகேவா? சோ 1 வந்துட்டு ஈஸ்டர்ன் ரிவர்ஸ், இன்னொன்னு வந்துட்டு வெஸ்டர்ன் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல சட்லஜ், பிஎஸ், ரவி. ஓகேங்களா? இந்த 3 ரிவர் பிலாங்ஸ் டு இந்தியா. தென் ரிமைனிங் ஜேலம், செனப், இண்டஸ் இந்த 3 ரிவர்ஸும் பிலாங்ஸ் டு பாகிஸ்தான். ஓகேவா? அதாவது பிலாங்ஸ்னா அவங்களுக்கு கிடையாது. ஹூ ஹேவ் மோர் ரைட்ஸ் ஓவர் இட். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல இந்தியா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். டேம் கட்டலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரிவர்ஸ்ல வர்றப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வி நீட் பெர்மிஷன் ஆஃப் பாகிஸ்தான். ஓகேங்களா? இந்த மாதிரி இது இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டோம்? ஆபரேஷன் சிந்தூர்லாம் நடந்துச்சு இல்லையா? சோ ஆஃப்டர் பஹல்காம் அட்டாக் இந்தியா சஸ்பெண்டட் திஸ் ட்ரீட்டி. ஓகேங்களா? சோ ஹிஸ்டாரிக் இது வரைக்கும் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சோ என்ன சொல்லியிருப்போம்? பிளட் அண்ட் வாட்டர் கான்ட் கோ டுகெதர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ரைட். சோ அதுல இருந்து இந்த ட்ரீட்டி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. சஸ்பெண்ட் ஆனது ஆயிட்டே தான் இருக்கு. பட் இத என்ன பண்ணியிருக்காங்க? பாகிஸ்தான் தே ஹேவ் ரைஸ்ட் திஸ் இன் இன்டர்நேஷனல் ஃபோரம். ஓகேங்களா? அதனால தான் நியூஸ்ல வந்துச்சு. ரைட். சோ இத வந்து சும்மா மட்டும் வாசிச்சு வச்சுப்போம். போதும். ஓகேங்களா? ரைட். சோ என்ன பார்த்திருக்கோம்? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பத்தி பார்த்திருக்கோம். தென் அசாம் ஃப்ளட்டிங் பார்த்தோம். தென் லீகல் பப்ளிஷிங் சிஸ்டம் பார்த்தோம். அண்ட் பிட் சாட் வந்து பார்த்திருக்கோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க் யூ.